பிள்ளைங்களுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும். எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல கவிதை கல்யாணத்தை முடிப்போம். உனக்கு அடுத்தவன் தயாரா இருக்கான். நீ எனக்கு இப்ப என்ன அவசரங்கிற? உனக்கு முடிச்சாதானப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு முடிக்க முடியும். வாசந்தியா மாமா இப்படி உட்காரு. நீயும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இந்த பக்கமா எங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்ச பொண்ணு. அதனால கிளி சீட் எடுக்கிற மாதிரி எங்க இளங்கோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே சொல்லு. நல்ல பொண்ணா பாருங்க. எல்லா போட்டோவும் நன்னதா இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? இந்தாங்க, இன்னொரு தடவை நன்னா பார்த்துட்டு மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. என்னம்மா நீ குருக்கள் பொண்ணு தெளிவா முடிவு பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட அவர்தான் தைரியமா சொல்லணும். ஏமா அந்த போட்டோ கொஞ்சம் கொடுமா. இந்தாங்க. அம்மா 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 இருங்க, நானே பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க. உங்க தோப்பனார் விடுவா நீங்க நல்ல பொண்ணை பார்த்துட்டு போறேன். ஐயா ஒன்றும் அவசரம் இல்லை, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளை கூட நல்ல நாள் தான். சரி ஜோசியரே, நீங்க கிளம்புங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அப்பா இதுல எந்த பொண்ணையும் பிடிக்கலப்பா. என்னம்மா அண்ணன் எப்படி சொல்லுது? ஆமாண்டா, சிலை செய்யறவங்க கிட்ட சொல்லி சந்தியா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணை செய்ய சொல்ல வேண்டியதுதான். கொண்டா. தைரியமா சொல்ல வேண்டிய நேரத்திலையும் அவர் மௌனமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை காப்பாத்தணும். அவங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியத்தையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். சந்தியா, என் மேல கோவமா? அவசரப்பட்டு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு சூழ்நிலையில நானே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். பயப்படாத. நீங்களாவே இருந்து சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நானும் மாறி பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழைக்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு உயிர், அவர் என்ன இழக்க மாட்டாரு. நீ என்ன எனக்கு உயிர், நான் உன்னை இழக்க மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன போ. என்னடி பாக்குற? வேட்டி ஒழுங்கா தானே கட்டியிருக்கேன். ஆமா, நாளைக்கே மருமக வரப்போறா. அடுத்த வருஷம் தாத்தா ஆக போறீங்க. இந்த வயசுலயும் இம்புட்டு அழகா இருக்கீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நீதானே. நீ என்ன குறை வச்ச நான் கவலைப்பட இல்ல, எனக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கியா நான் கோவப்பட? மனுஷனுக்கு கவலையும் கோபமும் இல்லைன்னு வை, வியாதியும் வராது, வயசானதும் தெரியாது. என்ன வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இல்லன்னா சிங்க மாதிரில இருப்பனா? இந்த வயசுக்கு இதுதாங்க பொருத்தமான வயிறு. இதுதாண்டி நீ எனக்குள்ள இருக்கிற எந்த குறையையும் சுட்டி காட்டாம சந்தோஷப்படுத்தியே இளமையாக்கிக்கிட்டு இருக்கல்ல. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச மாதிரியே நம்ம இளங்கோவுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் இளமையாயிடுவேண்டி. தலைமகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலன்னா குடும்பமே கலைஞ்சு போயிடும். அது சரி, இந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் எங்கெங்க சொல்ல போறான்? நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான். முடிவு பண்ண போறது என்னவோ நான் தான். இருந்தாலும் இளங்கோவுடைய அறிவும் பக்குவமும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அவன்கிட்ட போட்டோவை கொடுத்து பார்த்தேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பக்கத்து ஊர்ல வந்திருக்காங்க. உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. ஏதோ முக்கியமான வேலையா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்களும் முக்கியமான வேலையா தானே வந்திருப்பீங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கீங்க. ஐயா, எங்க ஊர்ல கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம்.
அதான் உங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்து. கோயில் கட்ட தானே உதவி கேட்குறீங்க, அது எதுக்கு இப்படி தயங்க கேட்குறீங்க? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் எங்கள் ஐயா எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா எங்கள் ஐயாவுக்கு தாராள மனசு. ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது. சிமெண்டோ செங்கலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப சௌரியமா போச்சு. நம்ம சூழ்நிலையிலேயே உங்களுக்கு வேண்டிய கல்ல எடுத்துக்கோங்க. அந்த பக்கமா தான் போறேன், வாங்களே நானே காட்டிட்டு போறேன். சரிங்க. ரொம்ப நல்லதுங்க. இதை தான் எதிர்பார்த்தோம். இருக்கட்டும். என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நெய் அதிரசமா? வேற என்ன? திறந்து பாருங்க. டைட்டா முடியிருக்க. உங்களுக்கு தான் நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ போய் எப்படி இதெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டப்பெல்லாம் மாமியார் வீட்டுல நாட்டுக்கோழிலாம் கிடைக்காது. இன்னைக்கு அப்பா ஊர்ல இல்ல, அதான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன். எனக்காக ஒரே ஒரு பீஸ், சின்ன கடிடா சொல்லும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன், ஆனா இது மட்டும் முடியாது. உன்னை யார் சாப்பிட சொன்னா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு விஐபி கூடும்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு கொடுத்துரு, அது போதும். நான் கடிச்சு திப்பிடுவேன், சரியா? எப்படியோப்பா, உன் எச்சில் பட்டா போதும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா, இனிமே உனக்காக நான் அசைவம் சாப்பிட்றதே விட்டுறேன். எனக்கு நீ மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கல்ல கையில எடுத்து பாருங்க, நல்லா வெந்திருக்கானு அப்பதானே தெரியும். கல்லு நல்லா வெந்து செவந்திருக்கியா? நல்லா சுத்தி பாருங்க, எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கட்ட போறது, நாளைக்கு என்ன குறை சொல்லிட கூடாதுல்ல. ஐயா மனசு போல எல்லாம் சுத்தமா தாங்கயா இருக்கும். நாங்க நாளைக்கு வந்து ஏத்துக்கிறேன்யா. உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப வந்து எடுத்துக்கோங்க. நல்லது. பார்த்து வா, வழுக்க போகுது. ஏங்க வெளியில போகணும் கிளம்புன்னு சொன்னீங்க, ஏதோ டவுனுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான். வா. நான் உன் கையை தொடும்போது உனக்கு எப்படி இருக்கு? அரசாங்க விவசாய பண்ணையில இருந்தானே என் சிநேகிதன் ஒருத்தன். ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? போன மாசம் தானே அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தீங்க. அவனுக்கு ஒன்னும் ஆகலடி. நேத்து டவுனுக்கு போயிருந்தல்ல, அவனையும் அவன் சம்சாரத்தையும் கடத்தருல பார்த்தேன். 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கடகடையா ஏறி இறங்கி அவன் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு அவங்க கிட்ட சொல்ல, அந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அதை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்திக்கிட்டு இருக்கு? நீக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? என்னமோ பண்றது. என்னமோ பண்றதுன்னா இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்க நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். என் சந்தோஷத்துக்கு மட்டும்தானே நான் உன்னை பயன்படுத்தியிருக்கேன். ஏங்க நீங்க எனக்கு என்ன குறை வச்சீங்கன்னு கவலைப்படுறீங்க? குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டா மட்டும் குறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் ஆயிடுமா? குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். இன்னும் என்ன வேணும்? ஊர்க்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டேன். உறவுக்காரங்க முகம் சுளிக்காம நடந்துகிட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் ஒதுக்கி உன் கூட தனியா உட்கார்ந்து சந்தோஷமா பேசி இருந்திருக்கேனா? அதுவே ஒரு பெரிய குறை தானே. அதனாலதான் இன்னையிலிருந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தியா, கொஞ்சம் கண்ணு மூட. எதுக்கு? சொல்றேன்ல, எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. நான் மாட்டேன். ப்ளீஸ் சொல்லும்ல. ஏய், எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட.
எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன? சந்தியா, நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. வலிக்குமா? கொஞ்சம் தான் வலிக்கும். என்ன? ஐயோ, கண்ணை திறந்துடாத. திறக்காத. எப்படி, நல்லா இருக்கா? வலிக்குது. அழகா இருக்கடி செல்லும். குருக்கள், என் வீட்டுக்கு மருமகளா வரவா எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வர தெரியுமே அவர்கள்? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பான்னு அத்தனை பேரோட பிறந்திருக்கணும். என் வீட்டுக்கு சம்பந்தி வந்தா ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும்யா. அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போது இங்க 5-6 கடை வந்துகிட்டு இருக்கணும். அதான் எனக்கு பெருமை. ஒரு வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கேன்னு நினைச்சு ஓ சொந்தத்திலே மாப்பிள்ளை பாரு ஏன் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்கே மருமகளாக்கணும்னு நினைச்சியோ நீ? பகவானே, இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. நல்லா நடிக்கிறியா? சிவசிவா, சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் பொண்ணுக்கு ஒரு புருஷன் 10 நாள் போல நிறுத்துங்களோ. பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீர்ந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கு குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உமக்கு தெரியல. அப்படின்னா உமக்கு புத்தி இல்ல அர்த்தம். குருக்கள், எங்க ஐயாவை ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு.